இப்போ தேர்ட் ப்ரெமோ வந்துருச்சு. இந்த டான்ஸ் டாஸ்க்ல ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பிபி எப்போ வேணா ட்விஸ்ட் வைப்பாரு. அப்புறம் நிறைய புதுசா சேலஞ்சஸ் வரும்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்கள இரிட்டேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை இதில் வச்சுட்டாரு போல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. அதை தான் பண்ணுவாங்க. சும்மா இருக்கிறவங்கள போய் இது பண்ணி விட்ட மாதிரி பிக் பாஸே இப்போ அதையும் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ இவங்க ஒரு டீம்லேருந்தும் அடுத்தவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குது போல இருக்குது. ஸோ பார்வதியும் கன்னியாக்காவும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கேருந்து அடுத்த டீமுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாரை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இப்போ கன்னியக்கா சொல்கிறாங்க கமர்தீன் அனுப்புவான், அவன் தான் அடுத்தவனை நக்கல் பண்ணி அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு அவன் தான் சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியக்கா சொல்கிறாங்க. பார்வதிக்கு என்னென்னா கமர்தீன் அனுப்ப மனசில், கமர்தீன் இங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஆதிரை அனுப்புவோம், ஆதிரையை கூப்பிட்டு போய் நீ அங்கே போய் கானா வினோத்தை நோண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ கன்னியக்கா கேட்குறாங்க, ஆதிரிக்கிட்டே டைரெக்டாக கேட்குறாங்க, அடுத்த டீமில் போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு நீ கரெக்டாக இருப்பியா, கமர்தீன் கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரியை விட கமர்தீன் தான் நோண்டுறதுக்கு கரெக்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நக்கல் நையாண்டி பண்ணி காமெடி பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அடுத்தவங்கள இரிட்டேட் பண்ணுறதுக்கு அவர் கரெக்டாக இருப்பார். ஆதிரை போனால் அது மோர் ஆஃப் அ ஃபைட்டாக தான் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கானா வினோதனாவும் கமர்தீனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க 2 பேரும் நோண்டும்போது ரொம்ப கோவம் வரத்துக்கு வாய்ப்பும் இல்லை. அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போது ஆதிரை போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தவங்கள நோண்டி விடுறதுக்கு ஆதிரை போனால் கரெக்டாக இருக்குமா, கமர்தீன் போனால் கரெக்டாக இருக்குமான்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.